ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம வந்து கரெக்டாக இப்போ இதில் இருக்கோம்னா, நம்ம வந்து மாஸ்டர் வந்து 4 ஸ்டாரில் இருக்கேன். இப்போ வந்து 5 ஸ்டாருக்கு புஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 5 ஸ்டார் புஷ் பண்ண பிறகு கிராண்ட் மாஸ்டருக்கு நம்ம வந்து பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஏறுது மக்களே. இப்போ வந்து 15,633 பாயிண்ட் அடிச்சோன்னா நமக்கு வந்து கிராண்ட் மாஸ்டரு. நம்ம வந்து முயற்சி பண்ணோம், கண்டிப்பாக அடிப்போன்னு ஒரு இதில் இருக்கோம், அடிச்சிடலாம். நம்ம வந்து இந்த ஆட்டெல்லாம் வந்து ரொம்பலாம் வந்து கழுத்த இருக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது மக்களே. ஏன்னா அப்புறம் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சரி ஒரு லைக் வேணால் சும்மா தட்டி விட்டு போயிடும்னு பார்த்துட்டு போயிடுவீங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்தா தான் மக்களே நமக்கும் வந்து பெனிஃபிட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மக்களே. நம்ம வந்து 3 நாள்கிட்ட வீடியோ போடலன்னா நம்ம வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போடல. உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வந்து இனிமேல் டெய்லியும் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். 6 மணிக்கு நான் டான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 3 நாளாக மிஸ் பண்ணிட்டேன். இன்னையிலேருந்து போட்டுருவேன். தினமும் ஒரு வீடியோ வந்துடும். நம்ம ஒரு ஷார்ட்ஸு, ஒரு வீடியோ, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆனால் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நமக்கு குவாலிட்டி தான் பத்த மாட்டேங்குது. குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, போட்டாலும் வேஸ்ட்டு தான். நம்ம வந்து யாரும் பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலை. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் நம்ம செல்லு வந்து சப்போர்ட் ஆகலை. இதில் இருந்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே. பார்த்தீங்களா, அதுக்கடுத்து நான் செத்துட்டேன் மக்களே. செத்த பிறகு வந்து டீமேட் இறக்கி விட்டாங்க. இறக்குன பிறகு நம்ம இங்கே வந்தோம். அதில் வந்து வந்த பிறகு அவன் லைன் மீனில் செத்து போயிட்டான். இவனை அடிக்கும் போது கிரனேட்டில் வந்து அவனை அடி வாங்கிட்டு அடுத்த வெறும் 23 தான் அடித்தேன் மக்களே. நீங்கள் பார்த்தனால தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஓசிக்கில் அடித்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் நான் இதில் வந்து என் டீம்மேட்டு லாங்கில் தான் இருக்காங்க தவிர நம்ம வந்து பக்கத்தில் எவனும் இல்லை. நான் வந்து பாம்பு போட்டு தான் அவனை சாவடித்தேன். ஆனால் பாம்பில் அவன் உள்ளதில்ல மக்களே. ஒரு அடி அடித்தேன், செத்துனான். அதுக்கடுத்து இதில் பாருங்களேன், க்ளோவால் போடுவானா, நாக்கு மாப்பிள்ளை வந்து நாக்குன்னு காமிச்சிச்சு. அவங்களே தான் நம்ம வந்து இப்போ வாசிக்கல் அடிச்சிடுவோம். இதான் வாசிக்கல், மடத்தனமாக வாசிக்கல். என் கீழே அடிச்சுட்டேன்னு கோவப்பட்டான். இருந்தாலும் அதில் வந்து கண்ணெல்லாம் கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி அவனை சமாளிச்சாச்சு. இது அதுக்கடுத்து பாருங்களேன், இதில் வந்து ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ம எனிமி கீழே இருப்பான். நம்ம வந்து சும்மா தான் ஓடிட்டு இருப்போம் இதில். ஆனால் இதில் கில் அடிக்கும் போது நான் வந்து வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. ஸ்கிப் பண்ணிட்டேன், அடித்தது வந்து இல்லை. ஆனால் கில்லும் மட்டும் கிடைக்கும். ஏன்னா பைக்கில் போகும்போது 2 பேர் சுட்டிகிட்டு இருந்தோம். நமக்கு கில்லு கிடச்சிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டதுனால இது தெரியாமல் போயிட்டு மக்களே. சாரி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே தெரிகிற மாதிரி கவர் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். இதில் 4வது கில்லு மட்டும் தெரியாமல் போயிட்டு, இதில் வந்து 5வது கில் அடிக்கிறது தான் வேறு லெவலு. எல்லாத்துலேயும் டோக்கன் கேட்கணும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த சைடு எல்லாமே வருவானுவேன். எஸ்விடி ஒய் வேறு கிடச்சிச்சு. அப்படியே அழுத்துன்னு அழுத்தி நான் வந்து 2 கில் அடிச்சிட்டேன் மக்களே. இதில் பாருங்கள், 2வது அடிக்கிறவன் தான் கைஸ்பி குறைச்சி விட்டான். அதுலேயும் நாக்கை ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவனே முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் ஒரு கில் அடிப்பேன் பாருங்களேன். இதில் வந்து விழுவான். இவன் தான் சோனில் வந்து ஃப்ரீ ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். இவனை வந்து நம்ம டீமுக்காரங்க வந்து அடித்தாங்களா. நம்ம வந்து ஒருத்தனை தான் அடிச்சிருக்கோம். இன்னும் டீமில் வந்து இறங்கணுன்னு நான் வந்து மேலே பார்த்தேன். மேலே வந்து அங்கே ஒருத்தர் இறங்கினான், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இறங்கினான். ஓடி போய் அடித்தது தான். ஆனால் மண்டையில் தான் விழுந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம டீம்காரன் வாசி அடிச்சிட்டான்னு நினச்சி என்ன செஞ்சான்னு தெரிலப்பா. ஆனால் நம்மளை குத்திட்டு கிடந்தான். சரி, மெடிக்கிட்டு கேட்டானான்னு தெரில. சரி, அவன் ஹிந்தியார மக்களே. நம்ம வந்து மாப்பிள்ளையும் நான் மட்டும் தான் இந்த இதில் தமிழ் பிளேயரு, மிச்சம் எல்லாருமே ஹிந்தி பிளேயர் தான். இவங்களே உள்ளே கூப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ சாவரே மேலுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஓடி வந்துட்டான். தம்பி பிள்ளைக்கு கைச்சிப்பிலாம் ஏற்றி விட்டேன். இதில் வந்து லாஸ்ட்டு நான் அடிக்கும் போது மேட்சே முடிஞ்சிடும். இந்த ஒரு கில்லு தான் மக்களே. லாஸ்ட் நான் அடிக்கும் போது என்னென்னு தெரில, நம்ம டீம் விட்டு இன்னொரு கில்லையும் அடிச்சிட்டான், பாய் அடிச்சாச்சு. ஆனால் இதில் ஊக்காங்க போட்டு இந்த சைடு வந்து அடிப்போம் மக்களே. நம்ம வந்து மடத்தனமாக ஒரு ஹெட்ஷாட் அடித்து இந்த மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கீழே வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே வந்து ஓபின் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சோப்பு கலர் ஹார்ட்டை வந்து உங்களுக்கு தரேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.